வந்தாரு. நானும் அதே மண்ணஞ்சேரி தான் வந்தேன். சென்னை சிட்டி தான் 27 வருஷம் சென்னை சிட்டிக்கு தான் சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மக்களோட இருந்தேன். இங்கேருந்து அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வந்திருக்கேமே, 40 கிலோமீட்டர் அண்ணா நகர் குவார்ட்டர்ஸ்லேருந்து நான் இங்கே வர்றதுக்கு ரொம்ப தயக்கமாக இருந்துச்சு. ஆரம்பத்தில் 3ஆம் மாதம் வந்தேன், 5ஆம் தேதி 3ஆம் மாதம் வந்தேன். பட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, உண்மையான மக்கள், பாசமான மக்கள் இந்த பொன்னேரி மக்கள் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுது. இதுதான் தமிழ்நாட்டுல இது ஒரு எடுத்துக்காட்டான ஒரு கிராமமா இருக்கு. இது வந்து கட்சி பாகுபாடு கிடையாது, இந்த கட்சி அந்த கட்சி அப்படிங்கிறது கிடையாது, மத பாகுபாடு கிடையாது, ஜாதி பாகுபாடு கிடையாது. எல்லாருமே வந்து சகோதரர்களா சகோதரிகளா வந்து எல்லாம் பழகிட்டு இருக்காங்க. ஊரு சேர்ந்து இந்த தேர் இருக்கிற மாதிரி இந்த பின்கு காவல் நிலையத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். நாங்க கொண்டு வரல, நீங்க தான் எங்களுக்கு அழைச்சிருக்கீங்க. இந்த இதை வந்து இந்த ஒரு பெரிய வரமான ஒரு இதை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. பொதுவாக வந்து காவல் நிலையம் போலீஸ் பூத் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும், சிகப்பு இது போட்டு வெள்ளை கட்டம் போட்டிருப்பாங்க, பார்த்தாலே ஜெயில் மாதிரி வரும். அந்த சைடில் வந்து யாரும் போறதுக்கே யோசிப்பாங்க, பெண்கள் வர மாட்டாங்க. அது இல்லாம வித்தியாசமா இருக்கட்டுமே சொல்லிட்டு தம்பி தமிழன் பண்ண ஆய்வாளர் வந்து, சார் நம்ம இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும், பெண்களுக்காக போட்டதுனால பெண்களுக்கு பிடித்த கலர் உலகத்திலேயே வந்து பிங்க் தான் வந்து பெண்களோட அடையாளம். அந்த பிங்க் போலீஸ் கொடுத்தா இதை உருவாக்குனாரு. அதுக்கு தம்பிக்கு ஒரு நல்ல கலவாசம் கொடுங்க. பிங்க்ங்கிறப்ப ரொம்ப பெண்களுக்கு எல்லாம் பிடித்ததுனால பெண்கள் வரணும். பெண்கள், குழந்தைகள், பெண் குழந்தைகள், முதியோர்கள் எல்லாரும் வந்து ஃப்ரெண்ட்லி போலீஸ், அதாவது போலீஸ்னா எங்களை பார்த்துட்டு பயந்து போன காலம்லாம் மாதிரி எங்களோட வந்து சேரணும். நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த நாட்டை வந்து உயர்த்துவோம். செய்வீங்களா? இதை வந்து இது இப்படியே விட்டோம், திரைப்படம் விட்டு ஒரு கேமரா போட்டு போகாம நாங்களும் வந்து 24 hours 24x7 வந்து இங்க போலீஸ் இருக்கிற மாதிரி நாங்க எங்களோட அமைப்பை மாத்திக்கணும். ஏன்னா இது மிக முக்கியமான இடம். ஜெயகோபால் கருதியான பெண்கள் மேல்நிலைப்பள்ளிங்கிறது ரொம்ப பாரம்பரியமான ஒரு இது. இந்த பொன்னேரியிலே வந்து இந்த கேர்ள்ஸ் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கூல் வந்து மிக பாரம்பரியமான ஸ்கூலு. இதுல படிச்சவங்க வந்து பெரிய பெரிய பதவிகளுக்கு போயிருக்காங்க, பெரிய அரசியல்ல போயிருக்காங்க. எல்லாமே நல்ல ஒழுக்கமான பசங்க வளர்றது, நல்ல பெர்சன்டேஜ் காட்டுற ஒரு ஸ்கூலு. இந்த ஸ்கூலுக்கு அருகாமையில அந்த பெண் குழந்தைகளுக்கு உதவியா இந்த பகுதி தலைவர்பாக்கம், வெண்பாக்கம், பொன்னேரி பகுதி மக்கள், சுற்று வட்டார மக்கள் அத்தனை பேரும் யூஸ் பண்ற மாதிரி இதை கொண்டு போறது. இதுக்கு வந்து நீங்க வந்து உங்களோட குறைகளை சொல்றது அப்படி இருந்தா தான் இந்த பிங்க் பெட்ரோலுக்கு திறந்ததுக்கான உண்மையான அர்த்தம் இருக்கும். தயவு செய்து எல்லாம் வந்து உங்களோட பெண்கள் மற்ற ஆண்கள், பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்கள் வந்து முதியவர்கள், ஏழைகள் அவங்களோட குறைய சொன்னா தீர்த்து வைக்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். தயவு செய்து எல்லாம் இந்த இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. தனித்தனியா எல்லா ஊர் கூடி வந்திருக்கீங்க, அதனால தனித்தனியா வந்து உங்களுக்கு வாழ்த்து சொல்றதுக்கு இல்லை. அனைவருக்கும் நன்றி. எல்லாரும் வந்து நல்லா வந்திருக்கீங்க. இது ஒரு பெரிய விழா வந்து கொண்டு இருக்கீங்க. அவர் சொன்னாலே ஒரு நிகழ்ச்சி, குடும்ப நிகழ்ச்சி மாதிரி இருக்கு. அதை காட்டி ஒரு பெரிய நிகழ்ச்சியா இதை கொண்டு வந்திருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்றோம். இப்ப நம்ம வந்து இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணி பெண்கள் பாதுகாப்பு அரசாங்கத்தோட முக்கிய கொள்கையை, எல்லா அரசாங்கத்தோட முக்கிய கொள்கையை வந்து பெண்கள் பாதுகாப்பு தான். முதல் வந்து பெண்கள் பாதுகாப்பு. அதை வந்து பொன்னேரிலிருந்து துவங்குவோம், முதல் அடி எடுத்து வைப்போம். நன்றி. மதிப்புக்குரிய மேடம் இன்ஸ்பெக்டர் பொன்சித்ரா மேடம் அவர்களுக்கு எங்களுடைய சிறிய பரிசு. மரியாதைக்குரிய எங்கள் ஆய்வாளர் அவர்களுக்கு எங்களால் முடிந்த ஒரு சிறிய பரிசு. இந்த பகுதியில் இருக்கின்ற டிராபிக் இன்ஸ்பெக்டர் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நினைவு பரிசு. காட்டூர் ஆய்வாளர் அவர்களுக்கு எங்களுடைய நினைவு பரிசு. கரூர் பகுதியின் சார்பாக மரியாதை செலுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஜேம்ஸ் மற்றும் ஈரான் யூனிட்டி கான்வென்ட் ஆசிரியர்கள் மற்றும் ராஜா அவர்கள் மரியாதை செலுத்துகிறார். யாரும் பார்த்தாங்க, முன்னாள் ஓபன் பண்ணாங்க, இன்னும் ஓபன் பண்ணல. மரியாதை ஏசி அவர்கள் கைகளால் ஓபன் செய்யப்படுகிறது. அனைவரும் இருக்க எச்என் மேடம் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக சாதனை மரியாதை செலுத்தப்படுகிறது.
எல்லாம் இருக்கா? ஐயா அவர்களுக்கு மகாராஜா அவர்கள் சாதனைக்கு மேல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மரியாதை செலுத்துமாறு கோரி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்.